பிஸ்கட் போட்டால் சில நாய்கள் சும்மா இருக்கும், சில நாய்களுக்கு பிரியாணி போட்டால் சும்மா இருக்கும். இவ்வளவு கேவலமான அவர் மக்களை பேசியது முற்றிலும் தவறானது, கண்டிக்கத்தக்கது, மன்னிக்கவே முடியாதது. ஆனால் ஒரு நிமிடம் நெஞ்சில் கை வைத்து யோசித்து பார்ப்போம், அவரை அப்படி பேச வைத்தது யார்? மக்களை பார்த்து குறைக்கும் தைரியத்தை இந்த சினிமாக்காரர்களுக்கு கொடுத்தது யார்? நாம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் எல்லையும் இடமும் தான் நம்மீதான அவனது பார்வையை தீர்மானிக்கிறது. திரையில் தோன்றும் சினிமா நடிகர்கள் என்ன ஆகாயத்திலிருந்து குதித்த தேவதூதர்களா, அல்லது நாட்டின் எல்லையில் நின்று ரத்தம் சிந்தி நம்மை காக்கும் இராணுவ வீரர்களா? ஒன்றுமே இல்லை. ஒரு நல்ல கதைக்கு யாரோ ஒரு எழுத்தாளர் மூளையை கசக்கி வசனம் எழுதுகிறார். கேமராவுக்கு பின்னால் நின்று ஒளிப்பதிவாளர் ஒளி அமைக்கிறார். இயக்குனர் காட்சியை வடிவமைக்கிறார். ஆபத்தான காட்சிகளில் நடிக்கிறவர்களுக்கு பதிலாக யாரோ ஒரு ஸ்டென்ட் மாஸ்டர் தன் உயிரை பணயம் வைத்து சண்டை போடுகிறார். பின்னணியில் ஸ்ருதி பிசங்காமல் யாரோ ஒருவர் பாடுகிறார். இத்தனை பேர் உழைப்பதற்கு நடுவே வந்து நடிகர் விட்டு போகும் இந்த நடிகர்களுக்கு சாதாரண மனிதனால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கொட்டி கொடுக்கப்படுகிறது. இதில் கொடுமை என்னவென்றால், இந்த உழைப்பெல்லாம் தாண்டி தியேட்டர் வாசலில் இவர்களுக்கு கட் அவுட் வைப்பதும், அதற்கு பாலபிஷேகம் செய்வதும், தியேட்டரை வெளுத்து வாங்குவதுமாக தெரியும் ஒரு முட்டாள் கூட்டம் இங்கும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான். எதிராளி நம்மை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நம்முடைய செயல்பாடுகள் தான் முடிவு செய்யும். நாம் ஒரு நடிகரை வெறும் பொழுதுபோக்கு கலைஞனாக பார்க்காமல் அவனை கடவுளாக்கினால் அவன் நம்மை அடிமையாகத்தான் பார்ப்பான். அவனது காலடியில் விழுந்து கிடந்தால் அவன் தெருநாய் என்றுதான் ஊமைப்படுத்துவான். சமூக சேவை செய்கிறேன் என்று பெயரில் நாலா பக்கமும் கேமராவை வைத்துக்கொண்டு 4000 பேருக்கு அன்னதானம் போடுவதையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதையும் பார்த்துவிட்டு அப்பப்பா இவர் போல ஒரு மனிதநேயமிக்கவர் உண்டோ என்று நாம் உருகியதன் விளைவுதான் இது. இன்று அவர்கள் போடும் உதவி பசியும் நாம் வாங்கும் அந்த உதவியும் அவர்கள் பார்வையில் நாய்க்கு போடும் பிஸ்கட்டாக உருவெடுத்து நிற்கிறது. இதுதான் யதார்த்தம். உலகில் எந்த மேம்பட்ட சமூகத்திலாவது ஒரு சினிமா நடிகனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவனது காலடியில் சுயமரியாதையை அடகு வைக்கும் வழக்கம் இருக்கிறதா? அரசியல் என்பது தியாகத்தாலும் கொள்கையாலும் மக்களோடு மக்களாக களத்தில் நின்று போராடி பெறுவது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 4 படங்களில் நடித்து விட்டேன், கொஞ்சம் ரசிகர் மன்றம் இருக்கிறது, 2 பேருக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுத்து விட்டேன், எனவே நான் நாட்டை ஆள வருகிறேன் என்று கிளம்பி விடுகிறார்கள். மக்களை பற்றி அவர்களுக்கு என்ன கவலை இருக்க முடியும்? மக்களை, சினிமாவில் டூர் போட்டு சண்டை செய்கிறவர்கள் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோக்கள் அல்ல என்பதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? இனியாவது இவர்களை கலைஞர்களாக மட்டும் தியேட்டரோடு நிறுத்துங்கள். இல்லையெனில் இன்று நாய்கள் என்பார்கள், நாளை புழுக்கள் என்பார்கள். மக்களை, ஒரு நாட்டின் குடிமகன் என்பவன் அந்த நாட்டின் ராஜா. அது அரசியல்வாதிகளும் நம்மை மகிழ்விக்கும் கலைஞர்களும் நம் சேவகர்கள் மட்டுமே. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சேவகர்களை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து ராஜாக்கள் தெருவில் நின்று கையேந்தும் அவலம் நடக்கிறது. இவ்வளவு பெரிய அறிவு பாரம்பரியமும் சுயமரியாதை வரலாற்று கொண்ட ஒரு இனம் இப்படி சினிமாக்காரர்களின் பின்னாடி போய் விழுந்து கிடக்கிறதே என்கிற ஒரு ஆழ்ந்த வருத்தம். காசு கொடுத்து படம் பார்க்கிற சாதாரண பாமர மக்களை பிஸ்கட் போட்டால் அடங்குற நாயின்னு சர்வசாதாரணமாக ஒருத்தர் உரிமையோட உண்மைப்படுத்திட்டு பேசும்போது அதை தட்டி கேட்க துப்பில்லாமல் இன்னும் அவனுக்கு முட்டு கொடுக்க ஒரு கூட்டம் அலையுதே என்கிற வேதனை. டூபு போட்டு சண்டை செய்கிற ஒரு போலி ஹீரோவுக்கு நிஜ வாழ்க்கையில் எல்லையற்ற அதிகாரத்தையும் கோடிக்கணக்கான பணத்தையும் கடவுள் அந்தஸ்தையும் தூக்கி கொடுத்துவிட்டு இன்னைக்கு அவன் வாயாலேயே கேவலப்பட்டு நிற்கும் இந்த ஒட்டுமொத்த ரசிகர் கூட்டத்தின் மீது வர்ற கோபம். இவ்வளவு பெரிய செருப்படி விழுந்த பிறகும் கூட அடுத்த வாரம் புதுப்படம் ரிலீஸ் ஆகட்டும், இதே கூட்ட தியேட்டர் வாசலில் போய் விசில் அடிச்சுட்டு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணத்தான் போகுது. நாம் என்ன கத்தினாலும் இந்த சமூகம் மாற போறதில்லைன்னு எனக்கு நினைக்கும் போது வர்ற ஒரு கையேறு நிலை, அந்த இயலாமைதான் எல்லாத்தையும் விட கொடுமையானது.